உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல நிழலை போல நம்ம பார்க்கலாம். ஒரு சில கேரக்டர்ஸ் வரும்போது இதுதான் மெஸ்ஸையாவுடைய கேரக்டர்ஸாக வரப்போகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. அப்போ வேதம் நமக்கு எந்த இடத்துலையும் குழப்பத்தை கொண்டு வரல. இயேசு கிறிஸ்து மெய்யான இறைவன் என்பது நமக்கு வேதம் காட்டுது. எந்த மனுஷனும் கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. நீங்கள் என்னதான் 5 வேளை தொழுகை செய்தாலும், என்னதான் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போனாலும், என்னதான் நீ கோயிலில் போய் நீங்கள் குளத்தில் குளித்தாலும் சரிதான், இல்லாட்டி நீங்கள் ரோம் பூசாரியை பார்க்க போனாலும் சரிதான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் எந்த மனுஷனும் பாவத்தில் எந்த மனுஷனும் தன்னை சுத்தம் செய்ய முடியாது. அவன் ஆல்ரெடி சாக்கடையாக இருக்கிறான். அவன் வெளியரங்கமாக சாக்கடையாக இல்லை, உள்ளரங்கமாகவே சாக்கடையில் இருக்கிறான். அப்போ உள்ளான அழகு அவனுக்கு வர வாய்ப்பில்லை. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நான் உனக்காக இந்த உலகத்துக்கு போய் உனக்கு நான் பலியாக நான் மாறி நான் ஒரு நித்திய ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தேவனாகவும் உனக்கு நான் விடுதலை தரேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. கடைசியாக பார்ப்போம் எபிரேய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம்